சூரத்துல் பக்ராவுடைய 284, 285, 286 ஆகிய கடைசி வசனங்களைப் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்பொழுது, அல்லாஹ் சூரத்துல் பக்ராவை 2 வசனங்களால் முடித்திருக்கின்றான். தன் கஜானாவிலிருந்து அவற்றை எனக்கு கொடுத்திருக்கின்றான். அவற்றை நீங்கள் ஓதுவதோடு உங்களுடைய மனைவி மக்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். பிரார்த்தனையும் அருளும் அவற்றில் அமைந்திருக்கின்றன என்று கூறியிருக்கின்றான். திருக்குர்ஆனுடைய வசனங்களில் மகத்துவம் பொருந்திய வசனம் எது என்று ரஃபீக் பின் அப்துல்லா அவர்கள் கேட்டபொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயத்துல் குர்சி. தங்களுக்கும் தங்கள் பின்பற்றர்களுக்கும் தாங்கள் சிபாரிசு செய்யக்கூடிய வசனம் எது என்று கேட்டபொழுது, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி இறுதி 2 வசனங்கள். அது அல்லாஹுடைய புதையலாகும். இம்மை மறுமையின் நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள தம்முள் அடங்கி கொண்டிருக்கின்றது அந்த வசனங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த வசனங்களை தொடர்ந்து 3 நாட்கள் ஓதி வர வேண்டும். வீட்டில் ஷைத்தான் நுழையாது. சுஹானல்லாஹ். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபித்தோழர் கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், துன்பம் அணுகாமல் இருக்க துன்பம் ஏற்படும் பொழுது ஆயத்துல் குர்சியையும் சூரத்துல் பக்ராவுடைய இறுதி 2 வசனங்களான இந்த வசனங்களையும் ஓதி வந்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றுவான். இதய படபடப்பு நீங்க ஆயத்துல் குர்சியையும் சூரத்துல் பக்ராவுடைய இந்த கடைசி வசனங்களையும் ஓதி தாவீஸ் அணிந்து கொள்ள வேண்டும். நினைவாற்றல் பெருக சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை ஒருவன் இரவில் பகலில் ஓதி வந்தால் அவனுக்கு அல்லாஹுடைய அருளால் நினைவாற்றல், விரிவான இதயமும் கிடைக்கும். கடன் தீர்ந்துவிடும், கவலைகள் நீங்கும், கொடுமைக்காரர்களுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதோடு பகைமை அகலும். அவனுக்கு ஆழ்ந்த உறுதி ஏற்படும். அவனுடைய நாட்டங்கள் நிறைவேறும். சுப்ஹானல்லாஹ். ஆஸ்துமா அகல, ஆமன ரசூலு என்று தொடங்கி காஃபிரூன் வரை இறுதி 2 வசனங்களை எழுதி தாவீஸ் செய்து அணிந்து கொள்ள வேண்டும். இரவில் உறங்கும் முன் இந்த ஆயத்துக்களையும் ஆயத்துல் குர்சியையும் ஓதினால் அர்ஷின் கீழுள்ள புதையல் கிடைக்கும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவற்றை ஓதாமல் இரவில் உறங்க செல்பவர்கள் அறிவுடையவர்கள் ஆக மாட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த வசனங்களை தினமும் இரவில் தூங்கும் பொழுதும் பகலிலும் அதிகமாக ஓதி பயன்பெற அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இதை போன்ற சிறப்பான துஆக்களை தெரிந்து கொள்ள நமது பயான்களை பார்த்து பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.